டேய் இந்த கதையெல்லாம் காதல்கள்னு ஒரு கதை இருக்காமே அதை பத்தி சொல்ல. ஆமாம்பா, ட்ரிபிள் கே 2.0 சொல்லிட்டு ஆக்சுவல் யூடியூப் சேனல்ல அடுத்தது லான்ச் பண்ண போறாங்க, மறக்காம பாரு. நம்ம வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி அதை விடு. எனக்கு ஒரு நல்ல ஹெட்செட் வேணும், நல்ல பேஸ் எஃபெக்டோட ஸ்டீரியோ சவுண்டோட கேட்கணும். 300 ரூபாய்க்கு கிடைக்குமா? எவ்வளோக்கு? 300 ரூபாய்க்கு. இவ்வளோ சீப்பா போய் என்கிட்ட கேட்குறியே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? புரியுது. இந்த மாதிரி நான் கேட்டேன் யார்கிட்ட சொல்லிட மாட்டியே. இந்த விஷயத்த போய் நான் வெளியே சொல்லணும்னு வச்சுக்கேன், என்ன சீப்பா நினைப்பாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி 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 தூங்க. சரி சரி சரி. பாலே, ஏ பாலே, ஏ இருக்கியா இல்லையா? எந்திரிச்சு வெளியாப்பா. மொபைல் யூஸை போட்டதான் போட்டோம், பாட்டு ஒன்று வேணும் 2 வேணும் உசுரை வாங்குறாங்க. நாயா இல்லை நல்லா பேஸ் எஃபெக்ட்ல ஹெட்செட் வேணும்னு கேட்டியாம்ல, அதுவும் 300 ரூபாய்க்கு சீப்பாக வேணும்னு கேட்டியாமா? நைட்டு ஃபுல்லாக நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ளே எப்படி விஷயம் வெளியே போச்சு? இல்லை வேணுமே வேணும்னு சொல்லு, எனக்கு 1000 கஸ்டமர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. டேய் கஸ்டமர் வந்து விஷயம் மாட்டாது போடா. வேண்டானா வேண்டான்னு சொல்லு, அதுக்கே எப்படி கத்துறா? ஏ பாலு, எப்பா வாசல் தான் நிக்கிறியா? ஏதோ பாஸ் ஹெட்செட் 300 ரூபாய்க்கு வேணும்னு கேட்டியாமே, சீப்பா பாக்குறியா? இவங்க 3 பேர்ல யார் அனுப்புறது? ஓகே பாஸ். பாஸ் ஓகே பாஸ். ராஜன் கிட்ட ஜோக் எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். என் ஜோக்க பார்த்து தான் அவன் என்னைய லவ் பண்ணான். நான் இப்போ உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன், அதை அவன்கிட்ட சொல்லிடு. ஒருத்தன் நடுராத்திரி சுடுகாட்டுல போய் சோப்பு தேய்ச்சி குளிச்சானா. ஏன்? ஏன்னா அவன் வச்சிருந்த சோப்பு ஹம்மாம் சோப்பான். ஹம்மாம் இருக்க பயமேன். ஏப்பா சத்தியமா சிரிப்பே வரலப்பா, பேசாம இவனை அனுப்பிடலாம்ப்பா, வேற வழி இல்ல. டேய் அவனையா பாத்தோட்ட? டேய் அவனை புடிப்பா, தெரியாம தொட்டப்பா, சீக்கிரம் பா, புடி புடி. டேய் அவனை போய் புடுறா, போடா, டிலீட் பண்றா. டேய் நில்றா. டேய் போடுடா, அடடா புடுறாடா. டேய் நில்றா நில்றா. பாஸ் நானும் போய் அவங்களை பிடிக்குமா? நீ யாரா? டிலீட் ஃபார் மீ. டேய் நியூஸே கடடா. சரி வா போலாம். அவன் ஏதோ அனுப்பிச்சிருந்தால, நான் பார்த்தேன். இல்ல இல்ல, நீங்க ஒரு ஜோக் அனுப்பிச்சீங்கல்ல, அதுல அவரு விழுந்து விழுந்து சிரிச்சு டெலிட் ஆகி எவ்ரி ஒன் ஆயிருச்சு. எனக்கு தெரியும் நான் ஜோக் சொன்னா ராஜ் சிரிப்பான்ட்டு. நான் இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? இன்னொன்னா? இவனை தான் அனுப்புனா, இவங்கிட்டே சொல்லு. இன்னொரு ஜோக் ஆம்ல, இன்னொரு ஜோக்கு. ஐயோ என்னது இது? சர்வர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இன்வெர்டரும் போச்சு, சிஸ்டமும் போச்சு. டே கூகுள், என்னடா திடீர்னு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு? அப்பா என்ன இவ்வளோ ஹீட்டா இருந்தா எப்படி ஒர்க் ஆகும்? முதல்ல இந்த ரூமுக்கு நல்ல ஒரு ஏசி வாங்க மாட்டேன். ஏசியா? ஆமா. இதெல்லாம் வாங்க என்னால முடியல, இதுல ஏசி வேறையா? போடா. டேய் சத்யால நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க, சரியா? அங்க போய் வாங்கு. அது மட்டும் இல்ல, வாங்குற பொருளுக்கு கிஃப்டரா கொடுக்குறாங்கடா. அப்படியா? எந்த ஒரு ஸ்டோர்லயும் கொடுக்காத ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்க. போ. ஆனா சத்யாக்கு எப்படி போகுது? வழி வேற அதுக்கு தெரியாது. ஒரு ஐடியா. என்னப்பா என்னைய மறந்துட்டீங்களா? என்னைய வச்சுக்கிட்டு வழி தெளிய நிக்கிறீங்க. எனக்கு வலிக்குதுப்பா. இல்ல வாங்க நான் வழி காட்டுறேன், பின்னாடியே வாங்க. ஐயோ இவனை நம்பியா போகுது? வரீங்களா இல்லையா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா வணக்கம்ல வைக்கிறாங்க? வாவ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.
சீக்கிரம் சொல்லு, என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கீங்க? ஏய் அதை நான் சொல்றதோட இங்க இருக்கிறவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். சரியா? நான் உள்ள போறேன் வா. அங்கேயா? நீ எங்க வத? நானு நீ இங்க இருந்து யாராவது வதாங்களான்னு பாத்துக்க. என்னப்பா பாத்துக்கடா. எப்ப பாரு நீ வாசல்ல வச்சுட்டு போறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு பூர்வ சத்யா சார். என் நேம் ஜெயபிரகாஷ். என்ன சார் பார்க்க வந்து ஏசில நிறைய ஆஃபர் இருக்காங்க, அதை சொல்லுங்க. ஓகே சார், நிறைய ஆஃபர் இருக்குது சார். உங்களுக்கு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 28 February 28 வரையும் 6000 வரையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இப்போ நீங்கள் பழைய ஏசி வச்சிருந்தீங்கன்னா 6000 அப் டு 6000 வரையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாங்குற இந்த ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8500 ஒருத்தர் ஸ்மார்ட் வாட்ச், நார்மல் வாட்ச் கிடையாது, ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சத்யாவில் வாங்குற எல்லா ஏசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜென்ரல் இன்ஸ்டலேஷனுக்கு ₹1 கூட நீங்கள் பே பண்ண தேவை. இப்போ சப்போஸ் ஆங்கில அந்த மாதிரி எதனா வேணும் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பார்த்தீங்கன்னா 110 போட்டுக்கலாம். 180 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 110. இப்போ நீங்கள் 110 போகிறீங்கன்னா 110 இதோட நார்மல் ஏசி ஒரே நிமிஷம் தான் இதில் பாருங்கள். இல்லை எம்ஆர்பி 75,990 ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா 50 to 169 தான் இந்த ஏசியோட காஸ்ட். நார்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 to 169 தான் வரும். பட் நீங்கள் ஆஃபர் பண்ணி வித் வாட்சோட வந்து பார்த்தீங்கன்னா 47,980க்கு இந்த ஏசியை நாங்கள் வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மாடல் எதுவுமே கொடுக்கல. 110 இன்வெர்டர் 5 ஸ்டார் ஏசி கொடுக்குறோம். இப்போ நார்மல் ஏசி நம்ம ஆஃபர் போடல, இருக்கிறதுலேயே எல்ஜிலே ப்ரீமியமான மாடலுக்கு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கன்வெர்ட்டபிளோட வந்துடும். வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு 5 years வாரண்ட்டி வந்துடும். இன்வெர்டர் கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்ட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா, இந்த ஒரு மாடல் ஆஃபர் இருக்குது. இதிலே வந்து உங்களுக்கு பிராண்ட் இப்போ நீங்கள் ப்ளூ ஸ்டார் டைக்கின் வந்தீங்கன்னா அதுலேயும் ஆஃபர் இருக்குது. ஜஸ்ட் அதுவும் கட்டுற நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸும் வரும். வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் கம்ப்ரஸர் 10 years வாரண்ட்டி வரும். கம்ப்ளீட்டாக 5 years வாரண்ட்டி உங்களுக்கு கொடுத்துரும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவில் அடிஷனல் ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இதில் 5 வருஷம் தான் வாரண்ட்டி வருமா, அதுக்கு மேலே எனக்கு வாரண்ட்டி வராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட ஆன்சைட் ஃபோன் ஆஃபர் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருப்போம் 3600 போட்டிங்கன்னா அடிஷனலாக உங்களுக்கு பிராண்டே 5 years என்ன வாரண்ட்டி கொடுக்குறாங்க சேம் 2 years வாரண்ட்டியும் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துரும். இப்போ எனக்கு நான் டைக்கின் போகிறேன், எனக்கு ப்ளூ ஸ்டார் எல்ஜியில் மட்டும் தான் இந்த ஆஃபர் தருவீங்களா, எனக்கு டைக்கின் போறீங்கன்னா நம்ம டைக்கினுக்கும் சேம் ஆஃபர் பண்ணிக்கலாம். சேம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டை டிஸ்கவுண்ட் கொடுத்து 39,810 பண்ணிவிட்டு ப்ளஸ் 8,499 ஒருத்தர் பிராண்டட் வாட்ச் தான். இது நார்மல் லோக்கல் வாட்ச்லாம் கிடையாது, பிராண்டட் வாட்சை நாங்கள் கஸ்டமருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஏப்பா என்னப்பா என்ன கண்டுக்கவே மாட்ற? இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போஸ்ட் ஸ்டோரிஸ்ன்னு போடுற, என்கிட்டலாம் போஸ்ட் ஸ்டோரின்னு போட மாட்டியா? ஏய் இங்க பாரு, இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்றாங்க. அதுல போஸ்ட் போட்டா ஃபாலோவர்ஸ்ல வந்தா அப்படியே செலிபிரிட்டி ஆயிடுங்களாமா. நான் எப்ப செலிபிரிட்டி ஆகிறது? போ. உனக்காக எத்தனை தடவை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் நான் கொடுத்திருப்பேன். ஏய் சொன்னா புரிஞ்சுக்கோ, இப்பலாம் நீ லோக்கலா போயிட்ட. நான் லோக்கலாப்பா? உன் யோகியதை என்ன நான் சொல்லட்டுமா? என்ன யோகியதை சொல்லு பாப்பா. நான் சொல்றேன்டா. வேணாம்ப்பா. சும்மாடா, நீ சொல்லு பாப்பா. நான் சொல்லுவேன். சொன்னா கேளுப்பா. சும்மாடா, நீ சொல்லுப்பா. நீ சும்மாடா. ஏமா நீ சொல்லுமா. சொல்லு. நீ 300 ரூபாய்க்கு சீப்பா ஹெட்செட் தேடின வந்தானே, நீ லோக்கல் இல்லையா? இதுல நல்ல பேஸோட 300 ரூபாய்க்கு வேணுமா? யாரு பார்த்து லோக்கல்? டேய் நில்றா டேய். ஏப்பா எனக்கு யாரோ மாத்தி கால் பண்ணிட்டே இருக்காங்கப்பா, கொஞ்சம் யாருன்னு பாருப்பா ப்ளீஸ். அப்பா இப்ப போறேன்டா. எப்பா மாத்தி கால் பண்ணிட்டு இருக்குமே, அட்டன் பண்ணலாம்ல? நான் சொன்னல இவங்க 2 பேர் தான், கண்டுபிடிப்பா. டேய் செல்கு போண்டா வெங்கி, நீங்க தான கால் பண்ணிருக்கது? போண்டா வெங்கி. ஐயோ பாஸ், நாங்க தான் மாறு வயசுல இருக்குமே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க மரு. ஏண்டா சிம்மா மாத்தினீங்களா, பேத மாத்தினீங்களா? பாஸ் உங்களை எப்ப பேன் பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நீங்க ஒன்று பண்ணுங்க, வாய்ஸை மாத்திட்டு வாங்க, அப்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஓகேவா? ஏப்பா அடுத்து இந்த செல் குருவும் போண்டா வெங்கி தான் கால் பண்ணுவாங்க. என்னமாச்சா என்னாச்சு? அவன் வாங்கி போட்டான் பாரு. என்ன முறைக்கிற? இதுக்கு தான் அடிச்சேன். அவங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, எண்ணெயை போட்டு அடிக்க வேண்டியது.
வெல்கம் அவர் லிங்க் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபைல் டிரான்ஸ்ஃபர். இந்த வருஷத்தோட பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் அவார்டோட ரிசல்ட் வந்துருச்சு. மிஸ்டர் ப்ளூடூத், இந்த வருஷமும் அவார்டு உங்களுக்கு தான். கங்க்ராச்சுலேஷன். இங்க பாருங்கப்பா, அவார்டு ஃபங்க்ஷன்ல பேசினா காண்டாயிடுவேன், உடனே வெளியே அனுப்பிடுவேன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட்னா யாருன்னு சொல்றேன்ல, கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஷாரிட்டுக்கு முன்னாடி, ப்ளூடூத்துக்கு முன்னாடி அந்த போனையும் ஒட்ட வச்சு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அவன் தான்டா இன்ஃப்ராரெட். என்ன பாக்குறீங்க? எதுக்கு இவனுக்கு அவார்டு கொடுத்தேன் தானே? நீங்களாம் பிரிஞ்சு தாண்டா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, ஆனா இவன் சேர்ந்தா தாண்டா டேட்டாவையே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அவன் தாண்டா இந்த ரெட்டுடா, இன்ஃப்ராரெட். 100 ரூபாய்க்கு சீப்பா ஹெட்செட் என்ன தானே டாடி?